ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக் வெக்டர்ஸ் அப்படின்றத எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஸ்டினில் லெட் த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஐகன் வெக்டர்ஸ் அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டினில். அப்படி இல்லை அப்படின்னா ஆர் find the non-zero column vector x such that ax equal to lambda x for some scalar lambda. இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ax equal to lambda x அப்படின்றத சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு எக்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்க. அது கண்டிப்பா நான் ஜீரோ ஒரு காலம் மேட்ரிக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா இதை சாட்டிஸ்ஃபை பண்ற வெக்டர் தான் ஆக்சுவலா ஐகன் வெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான். ஸோ ஐகன் வெக்டர் அப்படின்றது ax equal to lambda x சாட்டிஸ்ஃபை பண்ற இந்த எக்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஒரு காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே இந்த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சாதான் அதோட ஐகன் வெக்டர்ஸ் நம்ம அதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்ச உடனே நீங்க செக் பண்ண வேண்டியது அந்த வேல்யூஸ் கரெக்டான்றத. அதை செக் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கன்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் பண்ணா அது ட்ரேஸ் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். அது என்னது மேம் ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னா மேட்ரிக்ஸோட இந்த லீடிங் டயகனல் இருக்காங்கல்ல 4 3 -3 இவங்களோட அடிஷன் பாருங்க. அந்த அடிஷன் தான் ட்ரேஸ் ஆஃப் ஏ. இதை ஆட் பண்ணா -3 + 3 0 0 4 4 தான். அப்போ கண்டிப்பா நம்மளோட 3 ஐகன் வேல்யூஸும் எடுத்து ஆட் பண்ணா 4 தான் வரணும். அப்படி வந்தா நம்ம சம் கரெக்ட். அதே மாதிரி இன்னொன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிடைச்ச 3 ஐகன் வேல்யூஸையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா அந்த வேல்யூ இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம இப்போ ஒரு சம்மை சால்வ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கரெக்டா வருதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சா மட்டும் தான் நம்ம அதுக்கப்புறம் அதோட ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர் எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு நம்ம சேனல்ல தனி வீடியோவும் இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் 2 மெத்தட்லயுமே தெரிஞ்சுக்கணும்னா அதுல பாருங்க. நான் இப்போ இதுல ஒரு மெத்தட் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்றது வந்து a மைனஸ் லாம்டா ஐக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா அது ஈக்குவல் டு 0க்கு எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ஈக்குவேஷன் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். அதனால அது ஈக்குவல் டு 0 பண்ணா டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவல் டு 0 பண்ணா நமக்கு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஆனால் அது கொஞ்சம் லாங்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம இந்த செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணி இப்போ கண்டுபிடிக்க போறோம். செகண்ட் மெத்தட்ல லாம்டா கியூப் மைனஸ் s1 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் s2 லாம்டா மைனஸ் s3 ஈக்குவல் டு 0 அப்படின்றது நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரும். இதுல நம்ம யூஸ் பண்ற s1 s2 s3 என்னன்னு பாத்தீங்கன்னா s1 அப்படின்றது சம் ஆஃப் லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த டயகனல் எலிமெண்ட்ஸோட அடிஷன் தான் s1. s2 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் த லீடிங் எலிமெண்ட்ஸ். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸோட மைனஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்றது. s3 அப்படின்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் த கிவன் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் நம்மளோட s3. அது மூணுத்தையும் கண்டுபிடிச்சி இங்க சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இப்போ இந்த கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு எப்படி சப்ஸ்டியூட் பண்றது அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த மெத்தட் 2ல இப்போ இந்த நம்ம சம்ம சால்வ் பண்ண போகிறோம். மெத்தட் 2 யூஸ் பண்ணி முதல்ல s1 கண்டுபிடிக்கலாம். s1 ஈக்குவல் இதுதான் நமக்கு கொடுத்திருந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் சம் ஆஃப் லீடிங் டயகனல் 4 + 3 -3 +3 -3 0 ஆயிடும். இப்போ 4 மட்டும் ஆன்சர்ல கிடைக்கும். s2 அப்படின்றது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் த லீடிங் டயகனல். இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்ஸோட மைனஸ்னா இப்போ இந்த 4ஓட மைனர் யாருன்னா இந்த 4 இருக்க காலமையும் 4 இருக்க ரோவையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா ரிமைனிங் தெரியிற நம்பர்ஸ் தான் அதோட மைனஸ். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே இப்படி க்ளோஸ் பண்ணிட்டா நமக்கு தெரியிற 4 எலிமெண்ட் இங்க 3 2 இங்க -4 -3 அப்படின்றத எழுதிக்கோங்க. பிளஸ் போட்டு லீடிங் டயகனலோட அடுத்த எலிமெண்ட் வந்து இந்த 3. அப்போ இந்த 3 இருக்கிற இந்த ரோவையும் அந்த 3 இருக்கிற காலமையும் தான் நம்ம ஹைட் பண்ணணும். இப்படி ஹைட் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நமக்கு 4 எலிமெண்ட் தெரியும் பாருங்க. அவங்கள தான் நம்ம எடுத்து எழுதணும். அதுதான் மைனஸ். அப்போ 4 6 -1 -3 தான் அடுத்த மைனர். தேர்ட் மைனர் லீடிங் டயகனலோட கடைசி எலிமெண்ட் வந்து -3. அப்போ -3 இருக்கிற இந்த காலம் இந்த ரோ இதை எப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா திருப்பி தெரிகிற அந்த 4 எலிமெண்ட்ஸ் அதோட மைனர். அப்போ 4 6 1 3 அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இவங்களை சால்வ் பண்ணிடலாம். இப்போ இவங்க எல்லாமே டிட்டர்மினன்ஸ்ல தான் சால்வ் பண்ணி இதை சால்வ் பண்ணும்போது முதல்ல இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணோம் -9 மைனஸ் போட்டுட்டு தான் இந்த டயகனலை மல்டிபிள் பண்ணோம். 4 2s are 8 மைனஸ் இருக்கிறதுனால -8 வரும். இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இதை +8 அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் இவங்களுக்கு 4 × 3 -12 மைனஸ் போட்டுட்டு தான் நீங்க இவங்களை மல்டிபிள் பண்ணணும். 6 1s are 6 மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் கூட சேர்ந்து பிளஸ் ஆயிருக்கும். 4 3s are 12 மைனஸ் போட்டுட்டு 1 6 are 6 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ எழுதியாச்சு. ஸோ நம்மளோட வேல்யூ -9 +8 -1
-12 plus 6 -6 plus 12 6 minus பண்ணா plus 6 கிடைக்கும். plus 6 -6 0 ஆயிடும். அப்போ -1 தான் நம்மளோட S2 ஓட வேல்யூ. S3 ஃபைண்ட் பண்ண போறோம். S3 ஃபைண்ட் பண்றதுக்கு இதுல ஏதாவது ஒரு ரோ இல்ல ஏதாவது ஒரு காலமை யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ டிட்டர்மினன்ட் முதல் ரோவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்றதா இருந்தா ஸோ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் நம்ம சின்ன கிளாஸ்லயே பண்ணியிருக்கோம். S3ன்றது டிட்டர்மினன்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ். நான் ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அது பிளேஸ் வேல்யூட சிம்பிள் இதுதான். நம்ம முதல் ரோ யூஸ் பண்றதா இருந்தா முதல் நம்பருக்கு பிளஸ் எடுத்துக்கணும். +4 இன்ட்டு இந்த 4 இருக்கிற ரோவையும் காலமையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அந்த ரிமைனிங் தெரியுற அந்த 4ஓட மைனஸ் எழுத சொன்னலையே அதே பேட்டர்னை தான் எழுதணும். எழுதிட்டோம்னா நமக்கு வந்து அந்த 4 இருக்க ரோவையும் காலமையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரிமைனிங் தெரியுற 4 நம்பர் எடுத்து எழுதணும். அடுத்த நம்பர் பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்றோம். அடுத்த நம்பர் இங்க 6 இருக்கு. 6ஓட சிம்பிள் என்னது மைனஸ். அதனால -6ன்னு எழுதிட்டு -6 இருக்க அந்த ரோவையும் அதோட காலமை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க 1 -1 2 -3 இருக்கு. அதான் இங்க எழுதியிருக்கேன். அடுத்து தேர்ட் எலிமெண்டோட சிம்பிள் பிளஸ். அப்போ +6ன்னு எழுதிக்கணும். எழுதிட்டு 6 இருக்க ரோவையும் 6 இருக்க காலமையும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பார்க்கணும். அதுதான் உங்களோட மைனர். அதை தான் எடுத்து இங்க எழுதியிருக்கோம். இந்த மாதிரி எழுதிட்டு மைனர் கால்குலேஷன் என்னது 3 3s are 9 மைனஸ் போட்டுட்டு தான் 4 2s are பண்ணணும். அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இந்த டயக்னல் மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரிவர்ஸ் டயக்னல் பண்ணி தான் எழுதணும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணா நமக்கு -4 ஆன்சர் கிடைக்குது. அதுதான் நம்மளோட S3. இப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதில் இப்போ நம்மளோட கிடைச்ச S1 S2 S3 சப்ஸ்டிட் பண்ண போறோம். முதல்ல லாம்டா கியூப் அப்படியே இருக்கட்டும். மைனஸ் போட்டுட்டு S1 எழுதணும். S1ஓட வேல்யூ நம்ம இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ இங்க 4 போடுங்க. 4 போட்டு லாம்டா ஸ்கொயர் பிளஸ் S2 பிளஸ் S2ஓட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ -1 போட்டு லாம்டா மைனஸ் S3. ஸோ மைனஸ் போட்டு S3 வேல்யூ எழுதணும். S3 -4ன்னு ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட சிம்பிள்ஸ் மட்டும் இது பண்ணிக்கலாம். லாம்டா கியூப் -4 லாம்டா ஸ்கொயர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு லாம்டா லாம்டா தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து +4 ஈக்குவல் டு 0. இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது வந்து லாம்டா ஸ்கொயர். இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். லாம்டா கியூப் லாம்டா ஸ்கொயர் லாம்டா அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இவங்களை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு இவங்களுக்கு 3 ரூட்ஸ் கிடைக்கும்ல. அந்த 3 ரூட்ஸும் தான் ஐகன் வேல்யூஸ் இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ இந்த லாம்டாக்கு என்ன நம்பர் போட்டா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அது எல்லாமே அதோட ரூட்ஸ் தான். நம்ம அதுக்காக ஒரு நம்பரா போட்டு இதுல எந்த நம்பருக்குலாம் 0 வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு நம்ம சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ணலாம். சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்ணா எங்களோட ரூட்ஸை நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிந்தட்டிக் டிவிஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. ஸோ எந்த கியூபிக் ஈக்குவேஷனா இருந்தாலும் சிந்தட்டிக் டிவிஷன்ல நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். சிந்தட்டிக் டிவிஷன் அப்ளை பண்றதுக்கு இங்க கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுங்க. லாம்டா கியூபோட கோஎஃபிஷியன்ட் 1, லாம்டா ஸ்கொயருக்கு -4, லாம்டாக்கு முன்னாடி -1, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் இருக்கு. இப்படி எழுதிக்கோங்க. இங்க பாருங்க, இதுல சப்போஸ் நடுவில் ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை, இங்க S1 S2 S3 ஏதோ ஒன்று 0 இருந்தது, அந்த டேர்ம் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல கண்டிப்பா 0 போட்டுட்டு தான் சிந்தட்டிக் டிவிஷன் நம்ம பண்ணணும். இதை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல தான் எழுதணும். இப்படி எழுதினதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ஸை பாருங்களேன். +1 -1 +4 -4 இதை ஆட் பண்ணா 0 ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பா 1ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். சப்போஸ் கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு நம்பரா போட்டு எங்க 0 வருது நம்ம கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் 1 2 3க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு டிவைட் பண்ணிடும். ஸோ முதல்ல இப்போ நான் இங்கே 1 போடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இப்போ எல்லா சமுக்கும் இந்த இடத்துல 0 தான் போடணும். 0 போட்டுட்டு 1 + 0 வந்து இங்க 1 வரும். இவங்க 2 பேரையும் மல்டிபிள் பண்ணணும். 1 1s are 1 -4ம் +1ம் -3 கிடைக்கும் நமக்கு. 1 × -3 -3 -1ம் -3ம் -4 கிடைக்கும். 1 × -4 -4 +4ம் -4ம் 0 ஆயிடும். இதான் ரிமைண்டர் 0. அப்போ 1 வந்து இதை டிவைட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ லாம்டா = 1ன்றது ஒரு ரூட்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுதான் கோஷன். இதை திருப்பியும் சிந்தட்டிக் டிவிஷனுக்கும் நம்ம கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா இதை ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா எழுதி ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபேக்டரைசேஷன் நமக்கு ரொம்ப சிம்பிள். கடைசி டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்க டேர்மோட லாம்டா சேருங்க. அதுக்கு முன்னாடி இருக்க டேர்மோட லாம்டா ஸ்கொயர் சேர்த்துக்கோங்க. குவாட்ரட்டிக் ஃபார்ம் கிடைச்சிரும். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். 1 × -4 மல்டிபிள் பண்ணா -4 வரணும். அதே சப்ட்ராக்ட் பண்ணா -3 வரணும். ஸோ 4 1s 4 கரெக்டா வரும். ஏன்னா மல்டிபிள் பண்ணா 4ம் ஆட் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் மைனஸ்க்கு -3யும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1ஆ இருக்கிறது நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் எதுவுமே பண்ணாம அப்படியே எடுத்துக்கலாம். அப்ப லாம்டா -4ன்றது ஒரு ஆன்சர், லாம்டா +1 அப்படின்றது ஒரு ஆன்சர். அப்ப இவங்களோட வேல்யூ இந்த அதாவது லாம்டா -4 லாம்டா +1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஈக்குவல் டு 0 பண்றதா இருந்தா லாம்டா -4 = 0 லாம்டா +1 = 0 அப்படின்னு கிடைக்கும் நமக்கு.
அப்ப lambda is equal to +4 ன்னு ஒரு ஆன்சர், lambda is equal to -1 ன்னு ஒரு ஆன்சர். ஆல்ரெடி lambda is equal to +1 நம்ம எழுதியிருக்கோம். இங்க lambda is equal to -1 ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, lambda is equal to +4 ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்ப lambda is equal to ஒரு +1 ஒரு -1 ஒரு +4 கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஐகன் வேல்யூஸ். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஐகன் வேல்யூஸ் கரெக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் வரும். இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி பார்த்தா அதோட ப்ராடக்ட் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வரும். கரெக்டா வருது பாருங்க. ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் நம்ம வந்து சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் பண்ணா ட்ரேஸ் ஆஃப் ஏ வரும்னு. இப்போ 1 -1 ஆட் பண்ணா 0 0 + 4 4. அப்போ சம் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் 4 வருது. ட்ரேஸ் ஆஃப் ஏன்றதும் 4 தான் வந்துச்சு பாருங்க. 4 + 3 - 3 இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா கிடைக்கிறதா ட்ரேஸ் ஆஃப் ஏ. அப்போ கரெக்டா வருது. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ பண்ணா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வரும் அப்படின்றது ஒரு ரூல் தான். இப்போ 1 × -1 -1 -1 × 4 -4. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ நம்ம இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் பாருங்க. நம்மளோட S3 வேல்யூல அங்க நமக்கு -4 தான் கிடைச்சது. அப்போ வந்து கரெக்டா வருது. ப்ராடக்ட் வந்து -4 தான் கிடைக்குது. அப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூக்கு ஈக்குவேட்டா இருக்கிறதுனால நம்மளோட ஐகன் வேல்யூஸ் எல்லாமே கரெக்ட் தான். இப்போ இந்த ஐகன் வேல்யூஸ் யூஸ் பண்ணி எப்படி ஐகன் வெக்டர்ஸ் எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐகன் வேல்யூஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஐகன் வெக்டர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஐகன் வெக்டர்ஸ் அப்படின்றது அது ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது AX = λx-க்கு ஈக்குவேட் பண்ற இந்த எக்ஸோட மேட்ரிக்ஸ் தான் என்ன அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாங்க. இதுல லாம்டான்றது ஆக்சுவலா ஒரு ஸ்கேலர் தான். இந்த எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்க இருக்கிற +λx இங்க எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணிக்கலாம், -λx அப்படின்னு எழுதிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஈக்குவல்ட்டு அப்ப அந்த பக்கம் எதுவுமே இருக்காது, 0 தான். இது வந்து AX - lambda × xன்றதை நம்ம IX அப்படின்னு கூட எழுதிக்கலாம், =0. ரெண்டுத்துல இருந்துமே x நம்ம காமனா வெளியில எடுக்க போறோம். அப்ப இது A - lambda I × x = 0 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இப்ப A - lambda I ன்னு ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சு x மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணா ஆன்சர் 0 வரும். இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். A - lambda ன்றது ரொம்ப சிம்பிள். ஸோ ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு கண்டிஷன். A - lambda A எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸோட மல்டிபிள் பண்ணால் 0 வரும். இந்த எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது ஒரு நான்-0 காலம் மேட்ரிக்ஸ். அதனால எக்ஸை வந்து XYZன்னு எடுத்துட்டு இதை கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல A - lambda A தேவைப்படுது. ஏன்றது உங்களோட கிவன் கொஸ்டின் அப்படியே எழுதிக்கலாம். lambda A கண்டுபிடிச்சிக்கோங்க. lambda × I ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ், அதாவது லீடிங் டயகனல்ல மட்டும் 1 போட்டு மற்ற எல்லாத்தையும் 0 போட்டு அதுதான் ஐன்ற மேட்ரிக்ஸ். இது கூட நம்ம லாம்டாவை மல்டிபிள் பண்ணும்போது இந்த டயகனல்ல மட்டும் லாம்டா வந்து மற்ற எல்லாமே 0 ஆயிடும். அப்ப இந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் லாம்டா ஏ நம்ம மைனஸ் பண்ணும்போது ஏ எழுதியிருக்கேன், இந்த லாம்டா எழுதியிருக்கேன். மைனஸ் பண்ணும்போது இந்த லீடிங் டயகனல்ல மட்டும் இந்த லாம்டா மைனஸ் ஆகும். மற்ற எல்லாருக்கூடயும் 0 மைனஸ் ஆகுறதுனால மற்ற எல்லா எலிமெண்ட்டும் அங்கேயே தான் இருக்கும். இந்த எந்த ஸ்டெப்புமே எழுதாம டைரக்டா இதுல இருந்து நீங்க இதை கூட எழுதிக்கலாம். A - lambda ஐனா இந்த டயகனல்ல மட்டும் ஒரு -λ வரும் அப்படின்றது அதோட அர்த்தம். இதை நம்ம டைரக்டா கூட எழுதலாம். இதை எழுதியாச்சு. இப்ப A - lambda I கூட எக்ஸ்ன்ற மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணி =0 பண்ணோம்னா நம்மளோட எக்ஸ் மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். A - lambda Iக்கு நம்ம கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு. இப்ப இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐகன் வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி 1 -1 4 தான் நம்மளோட லாம்டா வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த லாம்டா வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். முதல்ல லாம்டா =1 நீங்க சப்ஸ்டிட் பண்ணிக்க போறோம். அதுல இருந்து ஐகன் வெக்டர் கிடைக்கும். அதே மாதிரி -1 யூஸ் பண்ணும்போது இன்னொரு வெக்டர், 4 யூஸ் பண்ணும்போது இன்னொரு வெக்டர், 3 வெக்டரே நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல்ல லாம்டாக்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இங்க எங்கெல்லாம் லாம்டா வருது அவங்களாம் என்ன போட போறோம், 1ன்னு போட போறோம். இப்ப பாருங்க, லாம்டாக்கு பதிலா 1 நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஈக்குவேஷன்ல லாம்டாவோட பிளேஸ்ல எல்லாம் 1 போட்டோம் அப்படின்னா 4 - 1 3 3 - 1 2 -3 -1 -4 அது மட்டும் தான் மாத்திருக்கோம். எழுதினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமே மல்டிபிள் பண்ண, அப்ப 3 × x 3x plus 6 × y 6y plus 6 × z 6z = 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு ரெண்டாவது ரோவும் இந்த காலமும் 1 × x 1x plus 2 × y 2y. இப்போ இந்த 3 ஈக்குவேஷனே சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த வேல்யூவை எழுதிடலாம். அதுதான் நம்மளோட ஐகன் வெக்டர். இப்போ எப்படி இதை சால்வ் பண்றது, இது ரொம்ப லாங்கா வருமே எலிமினேஷன் மெத்தட்ல. கண்டிப்பா எலிமினேஷன் மெத்தட் போகாதீங்க, கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட் போங்க. அதுக்கு ஏதாவது 2 ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ற 2 ஈக்குவேஷன் வந்து கோஇன்சிடென்ட் லைனாவோ பேரலாவோ இருக்கக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷனை ஒரே நம்பர்ல மல்டிபிள் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி இருக்கிற மாதிரி உங்களுக்கு இங்க கிடைச்சதுன்னா அவங்க 2 பேரையும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. அவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணா எல்லாமே 0 0 0 அப்படி ஃபார்ம் ஆகும். அப்படி ஈக்குவலா இல்லாத வேற ஏதாவது 2 வெக்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல எல்லாமே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆனா மேபி எக்ஸாம்ல நீங்க பார்க்கும்போது ஒரே மாதிரி கூட கிடைக்கும். இப்போ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இவங்க நம்ம 3 ஆல மல்டிபிள் பண்ணா இந்த வெக்டர் அப்படியே வருது பாருங்க.
ஸோ ஒரே ஒரு நம்பர் மல்டிபிள் வந்து சேஞ்ச் ஆகுதுல. இப்போ இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணாமல் இவங்க 2 பேரையும் செலக்ட் பண்ணி XYZ கண்டுபிடிங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே பாருங்களேன். இப்போ இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த 2 ஈக்குவேஷனோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 - 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 2ம் -4ம், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 - 4 அப்படின்னு இருக்கா. நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு x/y/z அப்படின்னு நம்ம எழுத போறோம். இப்போ எக்ஸுக்கு கீழே நம்ம எழுத போற மைனஸ் அப்படின்றது வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இல்லாம இந்த ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் தான் நம்ம எழுதிக்கணும். அதாவது 2 - 4 2 - 4 அப்படின்னு எழுதணும். அதுதான் வேல்யூ. அடுத்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வேணும்னா ஒய்யை விட்டுட்டு இசட்டும் எக்ஸும் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் இசட் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். 2 -4 1 -1, அதாவது இந்த லாஸ்ட்ல இருக்கிறத இங்க திருப்பியும் ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2த்தையும் எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இசட்டோட கோஎஃபிஷியன்ட் வேணும்னா எக்ஸையும் ஒய்யையும் எடுத்து எழுதணும். இதை இன்னும் கூட நான் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா இங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த 3 டேர்ம்ஸ் கிடைக்குதுல்ல, இது உங்களோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது உங்களோட செகண்ட், இது உங்களோட தேர்ட், இது உங்களோட ஃபோர்த். இந்த ஆர்டர்ல எழுதுனீங்கன்னா இங்க கரெக்டான வேல்யூஸ் கிடைக்கிறோம். இங்க கம்ப்ளீட் ஆகிற டேர்ம் தான் இங்க ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்படியும் எழுதிக்கலாம். இப்ப இசட்டுக்கு பதிலா நமக்கு இங்க 1 - 1ன்ற எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் கிடைக்கும். இப்படி எழுதிட்டீங்கன்னா மைனஸ் கரெக்டா இருக்கும். எக்ஸுக்கு கீழே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது, ஒய்க்கு கீழே ஒய் வரக்கூடாது, இசட் கீழே இசட் வரக்கூடாது. மற்றபடி நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஒரே ஆர்டர்ல எழுதுங்க. இந்த ஆர்டர்ல எழுதிங்கன்னா கரெக்டா இருக்கும். எழுதுனதுக்கு அப்புறம் இங்க வந்து 2 × -4 ஃபர்ஸ்ட் டயகனல் வந்து -8 வருது. மைனஸ் போட்டுட்டு தான் இந்த டயகனல் எடுக்கணும். அதனால இங்க +8ன்னு கிடைச்சிருக்கு. y/2 × -1 பண்ணா -2, மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. அதனால இங்க +4 கிடைச்சிருக்கும். which is equal to z by இது வந்து 4 -4 வரும். மைனஸ் போட்டுட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணா +2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இவங்களோட வேல்யூஸ் பாருங்க. x/0, y/+2, z/-2 அப்படின்னு கிடைக்குது. இந்த கீழே வர டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே டேபிளால டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா டிவைட் பண்ணி சிம்பிளிஃபைடு ஆன்சர் தான் நம்ம கொடுக்கணும். இப்ப 2ல டிவைட் ஆகுறாங்க எல்லாமே. ஸோ 2ல டிவைட் பண்ணா x/0, y/1, z/-1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு கிடைச்ச xyzோட வேல்யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா 0 +1 -1. இது ஒரு வெக்டர் வேல்யூ. இப்போ நம்ம லாம்டா வேல்யூ 1ன்னு யூஸ் பண்ணி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்ப லாம்டா வேல்யூ -1ன்னு யூஸ் பண்ணி ஒரு வெக்டர் வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். இப்ப அடுத்த லாம்டா வேல்யூ -1. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல லாம்டாக்கு பதிலாக -1 -1 -1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா -1 +1 ஆயிடும். அதனால 4 + 1 5. மற்ற டேர்ம்ஸ் அப்படியே வந்திருக்கு. இங்கேயும் -1 போட்டா +1 ஆகி 4 ஆயிடும். இங்க -1 போட்டா +1 ஆகி மைனஸ் ஆயிடும். அதனால -2. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிபிள் பண்ணா ஸோ இவங்களை இந்த XYZ கூட மல்டிபிள் பண்ணி இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிச்சு. இப்போ எந்த 2 ஈக்குவேஷனை எடுத்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கணும். முதல்ல எதை 2 எடுக்கக்கூடாதுன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணணும். இதுல இந்த செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க ஒரே மாதிரி இருக்காங்க. எல்லாமே -1ஆல மல்டிபிள் பண்ணா இது கிடைச்சிரும்ல. அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸா நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல இதோட பேசிக்கா ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இங்க பாருங்களேன். முதல்ல இந்த நடுவில் இருக்க கோஎஃபிஷியன்ட் எடுங்க. நடுவில் இருக்க கோஎஃபிஷியன்ட் யாரு 6 4. அதை ஸ்டார்ட் பண்ணுங்க 6 4. அடுத்த 2 கோஎஃபிஷியன்ட் 6 2 எழுதுங்க. அடுத்த 2 கோஎஃபிஷியன்ட் 5 1. ஸோ 5 1 எழுதுங்க. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி இதை செகண்ட் இதை தேர்ட் எழுதியிருக்கோம். மறுபடியும் இந்த 6 4 கடைசியாவும் எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இந்த 2 பேருக்கும் நடுவுல எக்ஸ், இந்த 2 பேருக்கும் நடுவுல ஒய், இந்த 2 பேருக்கும் நடுவுல இசட்னு எழுதிக்கோங்க. சம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அப்ப x/ன்னு போட்டுட்டு முதல்ல இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க. 6 2s are 12 மைனஸ் போட்டுட்டு 4 6s are 24 ஈக்குவல் டு y/6 1s are 6 மைனஸ் போட்டுட்டு 5 2s are 10 எழுதுங்க. z/4 5s are 20 மைனஸ் போட்டுட்டு 6 எழுதிக்கோங்க. அப்ப x/-12 y/-4 z/14 அப்படின்னு கிடைக்குது. -12 -4 -14 எல்லாமே வந்து 2 டேபிளால டிவைட் ஆகும். நான் நிறைய மைனஸ் சைன் இருக்கிறதுனால டிவைடட் பை -2 நம்ம பண்ணிக்கலாம். அப்ப x/-2ஆல டிவைட் பண்ணிட்டா இது 6 ஆயிடும். இதை -2ஆல டிவைட் பண்ணிட்டா 2 ஆயிடும். இதை டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு 7 கிடைக்கும். நம்ம -7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6 2 -7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. XYZோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்குது 6 2 -7. இது ஒரு வெக்டர். இதே மாதிரி லாம்டா = 4 அப்ளை பண்ணும்போது இதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல லாம்டாவோட பிளேஸ்ல 4ன்ற நம்மளோட கடைசி ஐகன் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் ரிசீவ் ஆகுது.
கிராஸ் மல்டிபிளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணா 3 1 -1 கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஃபைனல் வெக்டர்ஸ். அந்த 3 ஐகன் வேல்யூக்கு 3 ஐகன் வெக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ நமக்கு கிடைச்ச 3 வெக்டர்ஸ் எடுத்து இப்படி லிஸ்ட் பண்ணிடுங்க. உங்களோட சம் ஃபுல் கரெக்டா இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.